welcome to Love Today channel. This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு பட்டாணி ஒரு கப் எடுத்துருக்கேன், 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ இது வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. 3 விசில் போட்டுங்க. இப்போ கட்லெட்டுக்கு தேவையான பொருள், நான் 3 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் ஆயில் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான பிறகு இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துச்சு நல்லா கலந்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்தோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ கேரட் நல்லா கலந்து விடுங்க. சேர்த்து நல்லா கேரட் நல்லா வேகணும். கேரட் வேகணும் இல்லையா, அதனால 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிங்கன்னா கேரட் நல்லா வேகணும். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்து இப்போ இதோட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வேணும்னா பீன்ஸு இந்த மாதிரி தேவையான உங்களுக்கு பிடிச்ச கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே இப்போ கட்லெட் சைஸுக்கு அது மாதிரி நம்ம ஆறணுன்னே பிடிச்சிக்கலாம். வாசனைக்கு கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி வடை போல் நல்லா மொத்தமாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் இல்லைனா 1/4 டீஸ்பூன் மைதா மாவு கலந்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சு நம்ம இப்போ வடை மாதிரி பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சி வச்சு இந்த மாதிரி நடித்து வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சின பிறகு இப்போ அதை போட்டுடலாம். இப்போ வெஜ்ஜு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.